Hello viewers, welcome to Janu home cooking. இன்னைக்கு நம்ம வீட்ல ஹோம்மேட் மயோனைஸ் எப்படி செய்ய போறோம்ன்ற ரெசிபி தான் உங்களுக்கு காமிக்க போறேன். பாருங்க நல்லா க்ரீமியா இருக்கு. எப்படி நீங்க ஒரு 2 minutesல மிக்ஸர் ஜார்லயே செய்யலாம் அப்படிங்கற ரெசிபி தான் நம்ம ஷேர் பண்ண போறோம். நம்மளோட கிறிஸ்பியான ஃப்ரை, சிக்கன் ஃப்ரைக்கு தொட்டு சாப்பிடலாம். பொட்டேட்டோ நகட்ஸ் பண்ணீங்கனா சாப்பிடலாம். இல்ல கட்லெட், நீங்க சமோசா என்ன செஞ்சாலும் நீங்க அதை தொட்டு சாப்பிடலாம். அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான மயோனைஸ் நம்ம வீட்ல செய்ய போறோம். ஒரே ஒரு எக் யூஸ் பண்ணி செய்ய போறோம். என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். ஒரே ஒரு எக், ஒரு half லெமன், ரெண்டு பூண்டு, ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு பவுடர், ஒரு half கப் ஆயில் வச்சிருக்கேன். இது எல்லாம் போட்டு நம்மளோட பிளெண்டர்ல அரைச்சி எடுத்துட்டோம் அப்படினா சூப்பரான மயோனைஸ் ஹோம்மேட்ல தயாராயிடும். வாங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருக்கிற எக் ஆட் பண்ணிக்கோங்க உடைச்சு. இந்த பூண்டு 2 பல் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு half டீஸ்பூன் தான் பெப்பர் பவுடர் சேர்த்தாச்சு. தென் கொஞ்சமாக லெமன், ஒரு half லெமன், ஒரு எக்குக்குன்னா half லெமன் போதும். ஸோ ஒரு half லெமன் புளிஞ்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற ஆயில், ஏதாவது ஒரு ரிஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. அது ஒரு half கப் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சால்ட்டு, ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிளெண்டரை க்ளோஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அடிச்சிடலாம். விடாமல் ஒரு 2 minutes நம்ம மிக்சரில் அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். வாங்க இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி நல்லா ஒரு 2 minutes அரைச்சிக்க போகிறோம். திக்கான கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், பர்ஃபெக்டான மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அப்படி எடுத்து நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான ஹோம்மேட் மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ.